கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. ஆமாங்க, நமக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய ரட்சிப்பு என்று, மீட்பு என்று, விடுதலை என்று, பாவத்திலிருந்து விடுதலை பெற்று சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அடைந்தோம் என்று. வருஷம் சிலுவை தியானம் 7 வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஒவ்வொரு தாளந்தை பெற்ற தேவ ஊழியர்கள் பேசும் பொழுது கேட்குற எங்களுக்கும் புது தலைமுறைகளுக்கும் எவ்வளவு பயனுள்ளதாக இருக்கும் என்று. எவ்வளோ பெரிய ரட்சிப்பு, அதை சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. நம்முடைய எல்லா பாவங்களுக்காகவும், நம்முடைய அக்கிரமங்களுக்காகவும், நம்முடைய மீறுதலுக்காகவும் அவர் ஒருவரே பலியானார். அதுவும் ஜீவ பலியானார். உயிரோடு இருக்கிற அவரை, எந்த பாவம் செய்யாத அவரை துடிக்க துடிக்க 40 சவுக்கால் அடித்து, உடல் கிழிக்கப்பட்டு, கன்னத்தில் அரைந்து, காரி துப்பி, தலையில் கொட்டி, முள்முடி சூட்டி, பரியாசம் பண்ணி, துணி எல்லாம் கிழித்து, அவமானப்படுத்தி, காயப்பட்ட முதுகிலேயே சிலுவையை சுமக்க சொல்லி, வழிகளை எல்லாம் நடக்க வைத்து, சவுக்கால் அடித்து இழுத்து வந்தார்கள் இயேசு கிறிஸ்துவை. சிலுவை மரத்தில் அவர் உடலை ஆணிகளால் அடித்து, முழு சரீரமும் 3 பெரிய ஆணியால் தொங்கும். அது எவ்வளோ பெரிய வலி இருந்திருக்கும் பாருங்க. அந்த சரீரம் எவ்வளோ பாடுபட்டு இருக்கும். என் ஏசப்பாவுக்கு எதற்காக இந்த வேதனை என்றால், நம்முடைய பாவங்களுக்காகவே அவர் அங்கே கஷ்டப்பட்டார். நம்மளை மீட்கணும் என்பதற்காகவே அவ்வளோ வேதனைப்பட்டு நம்மளை மீட்டு கொண்டார். அவருக்கு நாம் நன்றி அல்லவா சொல்ல வேண்டும். எவ்வளோ பெரிய ரட்சிப்பு நமக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா? தேங்க்யூ சொல்லுங்கள் நீங்களும். நானும் அவருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஏன்னா என் ஏசப்பா என்னை தெரிந்து கொண்டார். எனக்காக, நமக்காக இந்த பூமிக்கு வந்து நம்மளை மீட்பதற்காகவே தன்னையே ஒப்பு கொடுத்த அவருடைய அன்புக்கு என்ன கொடுக்குது? அவருக்கு நன்றி செலுத்தி, அவர் நேரில் வந்தால் ரொம்ப நன்றின்னு அவருக்கு ஒவ்வொரு காயப்பட்ட இடத்துலையும் முத்தத்தை கொடுத்து நான் மகிழ்வேன். நீங்களும் அப்படி தானே?